வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பூப்பந்து விளையாட்டுத் துறையில் இந்தியர்களின் சாதனை தொடர்கிறது. பூப்பந்து விளையாட்டுத் துறையில் மலேசிய இந்திய இளைஞர்களின் பங்களிப்பு தொடர கடந்த 47 ஆண்டுகள் பேர இந்திய பூப்பந்து மன்றத்தின் தனது சேவையை வழங்கி வருகிறது. இந்த விளையாட்டின் வளர்ச்சியில் மலேசிய இந்திய சமூகத்தின் பங்கு அளப்பரியது. 1950களில் இருந்து இன்று வரை தோட்டப்புற மைதானங்களில் இருந்து உலக அரங்கு வரை மலேசிய இந்திய இளைஞர்கள் தங்கள் வியர்வையால் தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஹாய், என் பேர் ஹரிஷ் குமரேசன். நான் பிணைங்கிலேருந்து வரேன். என் பேர் ஆகாஷ் தேவராஜ். பிணைங்கிலேருந்து வரேன். நான் 7 வருஷம் ட்ரேட் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு பிகம் பிஏ பிளேயர் இன் ஃபியூச்சர். இன்றைக்கி பேரா இண்டியன் 47 இதில் பாய்ஸ் இங்கே அண்டர் 15, பாய்ஸ் டபுள் அண்டர் 15 சேம் எடுத்திருக்கோம். ஐ வாண்ட் டு பிகம் பிஏ பிளேயர். என் பேர் ஸ்ரீ விஷ்ணு சிவராமன். நான் 5ஆவது படிக்கிறேன். நான் இந்த போட்டியில் 2வது அடிச்சிருக்கேன். நான் 4 வருஷமாக இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கேன். என் ஸ்கூல் சங்காட்டில் இருக்குது. நான் சங்காட் ஸ்கூலில் படிக்கிறேன். மலேசிய இந்தியர்களின் பூப்பந்து விளையாட்டு பயணம் புதிதல்ல. ஏடிசாங் 1950களில் மிஸ்டர் பேட்மிண்டன் என அழைக்கப்பட்டவர்கள் இங்கிலாந்து பட்டம் பெற்ற முதல் மலேசியர்கள். பாஞ்ச் குணலன் 1970களில் உலகின் சிறந்த வீரர்களில் ஒருவர். பின்னாளில் BWF-இன் துணைத் தலைவராக உயர்ந்தவர். என் பேர் யர்ஷினி குமரன். இவங்க என்னோட பார்ட்னர் யாழினி சேகரன். நாங்கள் 2 பேரும் டபுள்ஸ் விளாண்டோம், கேர்ள்ஸ் அண்டர் 15. அதில் எங்களுக்கு 2வது இடம் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பயிற்சி எடுத்து நல்லா முயற்சி பண்ணி 1வது இடத்துக்கு வர முயற்சி பண்ணுவோம். அன்பான வணக்கம். குமார் கண்ணப்பன் பேசுகிறேன். சேங்கலூர் வந்திருக்கேன். இந்த டோர்னமெண்ட் பேரா இண்டியன் நான் 12 வயசு விளாண்டுட்டுருக்கேன். 47 வருஷமாக இந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பேரா இண்டியன் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் தென் நிறையா இளைஞர்களுக்கு உருவாகணும். இந்த டோர்னமெண்ட் நிறைய இளைஞர்கள் உருவாகணும். இந்த மேன்ஸ் வெட்டரன் சிங்கிள் இந்த வாட்டி நான் 3வது தடவை டைட்டில் எடுக்கிறேன். இவர்கள் தவிர மாநில அளவில் ஸ்லாங்கூர் பேர அப்பனாங் அணிகளில் 40 விழுக்காடு வரை இந்திய இளைஞர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அமைப்பு இம்மாதம் 1ஆம் தேதி 3ஆம் தேதி வரை நடத்திய 47வது பூப்பந்து போட்டிகள் நாடு முழுவதும் இருந்து 800 போட்டியாளர்கள் பங்கு கொண்டு வரலாற்றை ஏற்படுத்தி வருகிறது. ஹலோ, என் பேர் சச்சின் நகேந்திரம். நான் 12 வயசு. இவர் என் அப்பா. அவர் பேர் மகேந்திரன். ஸோ நான் பேரா இண்டியனுக்கு நான் ஒரு 4 வாட்டி வந்திருக்கேன். அதில் 3 வாட்டி சாம்பியனுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷத்தில் சிங்கிள்லேயும் டபுள்லேயும் சாம்பியன் ஆகியிருக்கேன். நான் இப்போது கேல் ஸ்டேட் டீமுக்கு விளாடுறேன். ஸோ நான் நிறைய டோர்னமெண்ட்டில் நான் நிறைய சாம்பியன்லாம் எடுத்திருக்கேன். கிளாங்கில் விளாண்டுருக்கேன், பின்னங்கில் விளாண்டுருக்கேன். அதுலலாம் சாம்பியன் எடுத்துருக்கேன். ஸோ என் எதிர்கால ஆசை எனக்கு ஒரு நேஷ்னல் பிளேயர் ஆகணும். மலேசியாவுக்கு காமர்ஸ் கப்லாம் அதெல்லாம் மலேசியாவுக்கு கொண்டு வரணும். அதான் என் எதிர்கால ஆசை. என் பேர் தர்ஷனா ஹரிதாஸ். இவங்க என்னோடய பார்ட்னர். பேர் இளவரசி ராஜு. நாங்கள் ஸ்லாங்கூர்லேருந்து வரோம். நாங்கள் உமன்ஸ் டபுள் சாம்பியன் எடுத்திருக்கோம் 2026க்கு பேரா இண்டியன் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில். ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஆனால் உமன்ஸ் டபுள் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்னர் பண்ணி செகண்ட் டைம் பார்ட்னர் பண்ணி லாஸ்ட் இயர் எங்களுக்கு செமிஃபைனல் கிடச்சிது. திஸ் இயர் எங்களுக்கு ஃபைனல் சாம்பியன் கிடச்சிது. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மலேசிய பூப்பந்தின் வரலாற்றை இந்திய இளைஞர்கள் இல்லாமல் எழுத முடியாது. ரப்பர் மர நிழலில் ஆரம்பித்த பயணம் இன்று ஒலிம்பிக் மேடை வரை நீடித்துள்ளது. மலேசியா போல என்ற கோஷத்தை உலக அறிஞர்கள் மீண்டும் ஒழிக்க வைப்பார்கள். இது வெறும் விளையாட்டல்ல, நம் சமூகத்தின் தன்னம்பிக்கையின் அடையாளம் என கூறுகிறார்கள். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.